எழும்பு சீயோனே! உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பிடு. எழும்பு, 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 எழும்பு சீயோனே! உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே. இது அறுவடையின் காலம் அல்லவா? இது அறுவடையின் காலம் அல்லவா? எழும்பு, 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 எழும்பு சீயோனே! உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பிடு. எழும்பு, 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 எழும்பு சீயோனே! உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. ஆவியிலே பலன் கொண்டு எழும்பிடு. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிடு. ஆவியிலே பலன் கொண்டு எழும்பிடு. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிடு. உலகமெங்கும் இயேசு நாமம் சொல்லிடு. இது எழுப்புதலின் காலம் அல்லவா? உலகமெங்கும் இயேசு நாமம் சொல்லிடு. இது எழுப்புதலின் காலம் அல்லவா? காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே. இது அறுவடையின் காலம் அல்லவா? இது அறுவடையின் காலம் அல்லவா? எழும்பு, 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 எழும்பு சீயோனே! உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பிடு. எழும்பு, 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 எழும்பு சீயோனே! உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. ஓகே. இன்னைக்கு நாம வந்துட்டு இருங்க. வீடியோ வரீங்களா? நம்ம வந்து வீடியோ பார்த்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வரீங்களா? யாராவது வீடியோ ஆன் பண்ணுங்க. சரி. யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. ஒரு 2, 3 பேர் ஆன் பண்ணுங்களேன். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். யாரும் பயப்பட வேண்டாம். சீக்கிரம் ஆன் பண்ணீங்கன்னா டைம் போயிட்டே இருக்குது. சரி, ஓகே. என்னன்னா சரி. ஆ ரொம்ப வந்து ஒரு இந்த உலகத்துல வந்து ஒரு ப்ரெஷியஸான வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, அ இழந்தத திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்ற ஒரு விஷயம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஒரு விஷயத்த வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத நம்ம வந்து திரும்பியும் வந்து எடுத்துக்க முடியாது. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட் அப்படின்னா என்னது? நானே நானே ஆன்சர் பண்ணிறவா? விலை மதிப்பில்லாத பொருள் அப்படின்னா என்னன்னா, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா, அது வந்து டைம் தான். டைம நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அத நம்ம திரும்ப வந்து அத எடுத்துக்கவே முடியாது. ஒன்ஸ் லூஸ் பண்ணிட்டா, லூஸ் பண்ணது தான். ஸோ இந்த டைம், இந்த நேரம்ன்றது ரொம்ப வந்து அத நம்ம மதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அத நம்ம வந்து அத ரொம்ப வேல்யூ பண்ணணும் நம்ம இந்த டைம. நான் எப்பவுமே வந்துட்டு நான் சின்ன வயசுலலாம் அப்படி கிடையாது. ரொம்பலாம் எனக்கு இந்த டைம் பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. யாரும் எனக்கு சொல்லிக் குடுத்ததெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்கூலுக்கு டைமுக்கு போனா அந்த ஒரு விஷயம் தெரியும். அப்படி இருந்தாலும் எப்படி போவேன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போவேன். 5 நிமிஷம் கூட ரொம்ப அதிகமா தான் சொல்றேன். என்னன்னா கிளாஸ் ரூம் போய் கூட நான் பேக் வைக்க மாட்டேன். கீழ மரத்துக்கடியில பேக் வச்சுட்டு அசெம்பிளில போய் நின்னுருவேன். இப்ப தான் ரீசன்ட் டேஸா வந்து தான் நான் வந்து இந்த டைம வந்து நான் வேல்யூ பண்ணணும். டைம வந்து மதிக்கணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். என்னன்னா, இந்த டைம் வந்து அவ்ளோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து வேற வேற விதமா டிஃபைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. எப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களும் டைம மதிக்கிறாங்க. இந்த உலகத்தாரும் டைம எப்படி மதிக்கிறாங்கன்னா, எந்த இடத்துல என் டைம குடுத்தா நான் வந்து மணி எடுத்துக்கலாம்.
நான் வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வொர்க், வொர்க், வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட டைம் ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா, வேலை செய்றதுக்கே குடுக்குறாங்க. எனர்ஜி, டைம் எல்லாமே அவங்களுடைய ஏன்னா அப்பதான் நம்ம வந்து மணிய எடுத்துக்கலாம், சம்பாதிக்க முடியும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் அப்படி செய்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அ நம்ம வந்து என்ன எப்படி சொல்லி இப்பலாம் வந்துட்டு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டிராவல் பண்றாங்க. அங்க போறது, இங்க போறது. ஏன்னா மெமரீஸ கலெக்ட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அ அ டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் வாழ்றது ஒரு லைஃப். அதுவும் எனக்காக, எனக்கு பிடிச்ச மாரி, என் இஷ்டப்படி நான் வாழணும். அப்படின்றதுல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க விஷயத்த டிஃபைன் பண்ணிட்டே போறாங்க டைம் விஷயத்துல. ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கும், அறியாத பிள்ளைங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா லைஃப் வந்து ஒன்ஸ் தான். அதனால அ ஆண்டவருடைய பிள்ளைங்க அ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, நான் வந்து மனம் போன போக்குல தான் நான் வந்து வாழுவேன். என்னோட லைஃப் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க இருக்காங்க. சரியா? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? உங்க லைஃப்ல என்னன்னா, ஆண்டவர் மத்தேயு 6:13 மத்தேயு 6 33 மேத்யூ 6:33ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது சோ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள தேடணும்னு சொல்லியிருக்கு. நம்ம என்னன்னா, இந்த டைம் ரொம்ப நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தணும் நம்ம லைஃப்ல. ஏன்னா, சாத்தானுக்கு வந்து நல்லா தெரியும். நமக்கு வந்து இந்த பூமி வந்து குறிப்பிட்ட காலம் தான் இருக்க போது. ஸோ, அதனால அவன் எவ்ளோ சீக்கிரம் வேலை செய்றானோ, அவ்ளோ சீக்கிரம் வேலை செஞ்சு ஆத்துமாக்கள திருடிக்கிட்டே இருக்கிறான். ஸோ, நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் நம்மளுடைய லைஃப ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கப்பட்ட லைஃபா இருக்கணும். ஸோ, எப்படி அப்படின்னா எப்படி இந்த உலகத்தார் வந்து ஒவ்வொரு விஷயத்த அவங்க அவங்க வந்து ஒரு முக்கியத்துவமா பார்க்குறாங்களோ, நம்மளும் வந்துட்டு இந்த ஆண்டவருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ற டைம வந்து முக்கியத்துவமா பார்க்கணும். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். பிளெஸ்ஸட் டைம் இதெல்லாம். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆண்டவர அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அ ஒரு சிலர் வந்து இத சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு ஆண்டவருடைய லவ்வ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஜீசஸ் அப்படின்ற வந்து கடவுள நம்ம வந்து அறிஞ்சிருக்கிறோம். ஸோ வந்து நெறைய இதுல என்னன்னா, நெறைய பேரோட சாக்ரிஃபைஸான லைஃப் இருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல, வாழ்றது ஒரு லைஃப் தான். என் இஷ்டப்படி வாழணும்னு. அதே ஆப்போசிட்ல வாழ்றது ஒரு லைஃப் தான். ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லிட்டு நெறைய பேரு தன்னுடைய வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த எபேசியர் 5:16 5:16ல நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வந்து நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வந்து நம்மளுடைய நாட்கள வந்து பிரயோஜனப்படுத்துற நாட்களா வந்து இருக்கணும். நான் சில வீடியோ வந்து ஷேர் பண்றேன். என்னன்னா, மிஷனரீஸ் வீடியோ. மிஷனரீஸ் வந்து அ எவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அ இந்தியால இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ. அத பாருங்க. மிஷினரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார். ஏன்னா இந்தியாவுல மிஷினரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க.
பென்னி குயிக் அப்படின்ற மிஷினரி முல்லை பெரியாறு அணைய கட்டினாருங்க. சிடி ஸ்டட் போன்ற மிஷினரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க. ராபர்ட் டி நோப்லி, வீரமாமுனிவர், பீட்டர் பர்சிவல், கலெக்டர் எல்லிஸ் துரை, ஜி.யு. போப் ஐயர், ஜோகன் பிலிப், சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமையை உலகறிய செய்யவும் அரும்பாடுபட்டு இருக்கிறாங்க. மிஷினரி ரானியஸ் சிறை கைதிகளுக்குன்னு நல்வாழ்க்கைய உருவாக்குனாருங்க. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்குனாருங்க. மிஷினரி ரானியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்குனாருங்க. மிஷினரி ரிங்கல் தோப்பே பெண்கள் மாராப்பு சேலை அணிய இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷினரி ரிங்கல் தோப்பே. அடுத்ததா மிஷினரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க. பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷினரி ஐடா ஸ்கைடர் அம்மையார். ஓலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷினரி. தரங்கம்பாடியில இவர் தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளிய உருவாக்குனாருங்க. சிவகாசியில வெடிமருந்து ஆலைகளை உருவாக்கி உலக அளவுல பிரபலமாக காரணமானவர் மிஷினரி ராக்லாண்ட் தான். எடித் மேரி பிரவுன் அப்படின்ற மிஷினரி வட இந்தியாவுல மருத்துவ சேவை ஆற்றியதோடு பெண்கள் மருத்துவ கல்வி கற்கவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாருங்க. பிரான்சிஸ் சேவியர் ஐயா கடற்கரை ஓரங்கள்ல சென்று மீனவ மக்கள் நல்வாழ்வுக்குன்னு பாடுபட்டாருங்க. ஏமி கர்மைக்கல் அப்படின்ற மிஷினரி சிறு வயதிலேயே பெண் பிள்ளைங்களை இந்து கோயில்கள்ல தேவதாசி அப்படின்ற இழிவான பணிக்கு கொண்டு சென்று விடுகிற மூட பழக்கத்தை எதிர்த்து அதை தடை செய்ய அரும்பாடுபட்டாருங்க. பெண் பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாருங்க. அநாத பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரிச்சாருங்க. லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் கொண்டு வரப்பட்ட உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட் இதெல்லாமே நீலகிரி பகுதியில விளைவிக்கப்பட்டன. விவசாயம் அங்க செழிச்சுச்சுங்க. மக்களோட வாழ்வாதாரமும் அதனோட சேர்ந்து உயர்ந்துச்சுங்க. ஈவ்லின் பிராண்ட் அம்மையார் அப்படின்ற மிஷினரி மூலமாக சேலம் கொல்லிமலை பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் நல்வாழ்வு அடைஞ்சாங்க. ரச்சன்ய சேனை அதாவது சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற மிஷினரி ஊழியங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கிடைச்சிச்சுங்க. ஜான் டி பிரிட்டோ அப்படின்ற மிஷினரியோட கடுமையான மிஷினரி பணியின் மூலமாக ராமநாதபுரத்துல திருட்டு தொழில குலத்தொழிலாக செய்கிற மக்கள் எத்தனையோ பேரு நல்ல பாதையில கடந்து வந்தாங்க. ஆர்த்தர் மர்காஷியஸ் அப்படின்றவரு மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையை அளிச்சாருங்க. பெண்களுக்கான ஆசிரிய பள்ளியை ஆரம்பிச்சாருங்க. விதவை பெண்களின் மறுமலர்ச்சிக்காக போராடினாருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அன்னை தெரசா அன்பின் பணியாளர் சபை ஒன்றை நிறுவி குழந்தைகள், பெண்கள், அனாதைகள், நோயாளிகள், முதியோர்கள், சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க. இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாருங்க. மிஷினரிகள் வந்ததாலதான் ஆங்கில கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு. விஞ்ஞான கருவிகளும் தொலைத்தொடர்பு கருவிகளும் நவீன வாகனங்களும் மருத்துவ உபகரணங்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கமும் நாகரிகமும் உயர்கல்வியும் கிடைச்சிச்சுங்க. கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க முக்கியமான காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். கொடுக்கப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நலம் கிடைக்க காரணமானவங்க இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். இன்னைக்கும் பட்டியலினத்தவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற சமுதாயத்தால ஒடுக்கப்பட்ட ஒருத்தவங்க மேல் சாதி பிராமணனோட சரிக்கு சமமா உட்கார வச்சதுக்கு காரணம் யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். பெண்கள் மார்பை மறைக்க வரி கட்டணும், அதை எதிர்த்து ஒழிக்க பாடுபட்டது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். பெண் குழந்தைங்க தேவதாசியா பிராமணர்களுக்கும் மேல் சாதி காரணங்களுக்கும் உடல் மூலமா சேவை செய்யணும், நடனம் மூலமா உற்சாகப்படுத்தணும், இதை எதிர்த்து இதை ஒழிக்க பாடுபட்டது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். விதவை திருமணம், சாதி மறுப்பு திருமணம், பெண்கள் கல்வி, சதி ஒழிப்பு, சமத்துவம், சமதர்மம் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சது யாரு? நம்ம கிறிஸ்தவ மிஷினரிகள் தாங்க. இன்னைக்கும் இந்தியா தொழில் துறையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி வளர்ந்த நாடுகளோட பட்டியல்ல வருவதற்கு மிஷினரிகளோட கண்ணீரும் அன்பின் வார்த்தைகளும் கடுமையான உழைப்பும் மேலான தியாகமும் இயேசுவோட அன்புனால நிறைஞ்ச கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய சேவை மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இன்னைக்கும் இடுகாடாக தான் இருந்திருக்கும். பாத்தீங்களா எல்லாரும் வீடியோவை? ஸோ வந்து பார்த்தோம். கிறிஸ்டின் எப்படி இருந்தது? மிஷினரிஸோட சேவை பயங்கரமா இருந்ததுல்ல? ரொம்ப வந்து என்ன சொல்றது? அவங்க அதுல லாஸ்ட்ல அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க.
கிறிஸ்தவ மிஷனரீஸ் மட்டும் இல்லன்னா, இந்தியா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அடிமையில இருந்திருப்போம். மத்தவங்க இன்னும் வரைக்கும் அடிமையிலேயே வந்து வாழ்ந்திருப்போம்ல. ஸோ அவங்க வந்து இயேசுவோ ஜீசஸோட அவங்க வந்து ஜீசஸ மட்டும் வந்து அவங்க வந்து அறிவிக்கல. ஜீசஸ போல வந்து எப்படி சொல்றது? நல்லவரா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன்ல நெறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ளோ ஸ்கூல்ஸ் குடுத்துருக்காங்க. எவ்ளோ வந்து மருத்துவம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெறைய பேருக்கு வந்து அம்மை போட்டுச்சுன்னா, வேற விதமா தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இவங்க தான் வந்து ஒரு சொல்யூஷன கொண்டு வந்து, அதுக்கு ஒரு மெடிசன குடுத்து, ஸோ இந்த மாரி எவ்ளோ விஷயங்கள் வந்து மிஷனரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? வந்து ஒரு சின்ன பிள்ளைங்கள தேவதாசியா வந்து கோயில்ல வந்து விட்டுர்றது. இதெல்லாம் வந்து உயர் ஜாதி மக்கள் அவங்கள அப்யூஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குதுல்ல. எவ்ளோ விஷயங்கள வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க, போராடியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதோட இது வந்து போகல. ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகத்துல வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அடிமைத்தனத்துல இல்ல. அ நம்ம வந்து இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம்ல. ஆக்சுவலா இந்தியா இன்னும் வந்துட்டு நெறைய இடங்கள்ல இந்த மாரி சில விஷயங்கள் ஆங்காங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து இதுக்காக வந்து நம்ம பிரேயர் பண்ணணும். இன்னும் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கா அக்கா அப்டின்னு சொன்னா, அதுக்காக சில வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்க. வேற அக்கா? ஆடியோ வேண்டாம். உங்க கூட இது வேண்டாம், ஆடியோ வேண்டாம். இப்ப இப்ப பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு போனா, சாமி கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங் வாங்குறாங்களாம். எப்படின்னா வந்துட்டு சூடு வைக்கிறது. நான் இது வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து கிளிப்பிங் ரொம்ப கம்மியா இருக்குன்றனால அத போட்டு காமிச்சேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து இந்தியால வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் அறியாமை இருள்ல நெறைய இருந்துகிட்டே இருக்காங்க. ஆ அதுக்கு சொல்றேன். ஐடல் வொர்ஷிப் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அ ஹிந்துஸ் வந்து எத வந்து அவங்க வந்து அ தெய்வமா கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்கிறோம், நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம். அ ஏஐ வந்துட்டு என்னென்னமோ வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மாறிட்டோம். நம்ம ரொம்ப முன்னேற்றத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளையார தான் கணேஷான்னு சொல்லி வணங்குறாங்க. அதுதான் யானை. சரியா? ஸ்னேக் இன்னும் வந்து ஸ்னேக்க தான் நெறைய பேர் வணங்குறாங்க. அப்புறமா அ என்னது பிள்ளையாரு, ஸ்னேக்கு, குரங்கு அதத்தான் வந்து அனுமாரா வணங்குறாங்க. சரியா? அத விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ம் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அத வொர்ஷிப் பண்றாங்க. அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அது வந்து பாய்ஸோட ஒரு பிரைவேட் பார்ட். அத தான் வந்துட்டு நெறைய பேர் வந்து இன்னைக்கு வொர்ஷிப் பண்றாங்க. "இது நீங்க சொல்றது உண்மையா அக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆமாமா.
In the Eastern symbolism, Shiva is represented as the linga. So Shiva is worshipped as a phallus because it is not seen as a sexual organ, it is seen as the inducting equipment. Without that induction, there's no life, isn't it? Whatever ideas you have about it, whatever fancy ideas you have about it, you're exaggerated things and made it ugly. Otherwise, it's just a induction equipment, isn't it? Without it, life cannot be inducted, isn't it so? So, because that is the nature of the Purusha, in human understanding, people who just saw their body as instrument, people who did not think that there is some difference between your little finger and something else, people who didn't see one thing different from the other, who could look at every part of the body the same way. As you looked at your hands, they looked at all other parts of the body. Such people, they are different people. For them, a little hair on your body and everything is just same. They didn't look at one thing different from the other, they just looked at everything as functional. So because of this symbolism happened. சொல்லுங்க, இதெல்லாம் வந்து கடவுளா? இவங்கெல்லாம் தான் நம்மள சுத்தி இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பாருங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உங்க விரலெல்லாம் நீங்க பார்த்துட்டு எப்படி வந்து அசிங்கமா நினைப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அதே போல அதுவும் ஒரு உறுப்பு தான். அத பார்த்து நீங்க வந்து அசிங்கம்லாம் பட வேண்டாம். அத பார்த்து நீங்க வியர்டா ஒண்ணும் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அவர் பகிரங்கமா என்ன சொல்றாருன்னா, நாங்க அததான் வொர்ஷிப் பண்றோம் அப்படிங்கிறாரு. அவரு வந்து தப்ப வந்து சரிப்படுத்தி பேசுறாரு. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து அது தப்பான கண்ணோட்டத்துல அத பார்த்தா அது தப்பு. நம்ம வந்து அத வந்து சரியா பார்த்தா, சரியா தானே சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு தப்பா சொல்றனால, ஐயோ! இது தப்புல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நாளைக்கு அத சரியா சில பேர் பேசினா, அவங்க சொல்றது சரிதானே. அதையும் பாடியில இருக்க ஒரு பார்ட். இதுல என்ன இருக்கு? ஆனா யோசிச்சு பாருங்க. அத போய் கடவுளா வணங்க முடியுமா? ம். அத பார்த்து ஏன் அசிங்கம் பண்றீங்கன்ட்டுலாம் வந்து அவரு கேட்கிறாரு. ஷேம் ஆக என்ன இருக்கு? அப்டின்லாம். ஸோ எந்த அளவுக்கு இன்னும் நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய நாட்கள்ல இருக்கோம்ன்னு பார்த்துக்கோங்க. சில லிஸ்ட்டு சொல்றேன். ந பென் வச்சிருந்தா எல்லாரும் வந்து நோட் பென் வச்சிருந்தா எழுதிக்கோங்க. இன்னும் ஐடில் வொர்ஷிப் இருக்குது. இப்ப சில வீடியோஸ் காமிச்சேன்ல. இன்னும் ஐடல் வொர்ஷிப் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் அத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அறியாமையின் இருள்ல இருக்க தான் செய்றாங்க. ஸோ, இதுக்காக வந்து நம்ம ஜெபிக்கணும். சரியா? ஐடல் வொர்ஷிப் தேசத்திலிருந்து வெளியேறணும். நெக்ஸ்ட்டு அடல்ட்ரி, எல்ஜிபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட நான் இவ்ளோலாம் கேள்விப்படல. இந்த எல்ஜிபிடிக்யூன்றது. இப்ப வந்து ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது. முன்னாடி ஒரு பொண்ணோட எவ்வளோ நேரம் பேசினாலும் வீட்ல விட்டுருவாங்க. இப்பலாம் வந்து ஒரு பொண்ணோட ரொம்ப நேரம் பேசினாலே, எதுக்கு அவ்ளோ நேரம் பேசணுன்ற மைண்ட் வந்து சந்தேகம் வந்து வர ஆரம்பிச்சுட்டு. அந்த அளவுக்கு டேஸ் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டுருக்கு. ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்கன்றாங்க. என்ன மாரி ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? தப்புன்றத தப்புன்னு சொல்லவே முடியல. ஏன்னா எங்களுக்கு தோணுதுங்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தன கொல்லணும்னு தோணுது. அது சரியா? அவன நான் கொன்னுற முடியுமா? அது வந்து தப்புன்றது தப்புன்னே சொல்ல முடியல. ஃபீலிங்ஸ அலோவ் பண்ணுங்க. அவங்க ஃபீலிங்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்படின்னு தான் இப்ப வந்து அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு, ஃபைட் பண்ணிக்கிட்டு, அத பத்தி ரொம்ப பேசுறாங்க. ஒரு பையனோட தான் எனக்கு ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அந்த பையனோட போறேன். நீங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராதீங்கன்றாங்க. இது எப்படி? இன்னைக்கு வந்து படிச்சவங்க எப்படி ஆயிட்டு இருக்காங்கன்னா, படிச்சவங்க அறிவாளியா ஆயிட்டு இல்ல. படிச்சவங்க முட்டாளா போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம நெனைக்கிறோம், நம்ம ரொம்ப வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ சாதிக்க போறோம்ன்னு, ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. நம்ம வந்து கீழ போய்க்கிட்டு இருக்கோம்.
ஆவிக்குரிய கண்கள்ல திறந்து பார்த்தா, நம்ம கீழ போயிட்டுருக்கோம். மேல போய்க்கிட்டே இல்ல. இந்த உலகம் அழிவ நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. சரியா? இந்த எல்ஜிபிடிக்யூக்காக வந்து ப்ரே பண்ணுங்க. இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் வந்து தேசத்த விட்டு அகலணும். சரியா? இதுல வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு வாலிப பையனுக்கு தான் வாலிப இருக்கிற ஒரு கேர்ள் கிட்ட அந்த அஃபேர் வரதில்ல. பச்சை குழந்தை கிட்ட ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் அவனுக்கு வருது. என்னன்னு கேட்டா, எனக்கு பெரியவங்கள பார்த்தா தோணல. இப்படியெல்லாம் பகிரங்கமா பேசப்படுகிற நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். சரியா? அதுக்கப்புறமா வந்து போனோகிராஃபி. அ கெட்ட படங்கள் பார்க்குறது. அதுக்குன்னு ஒரு டீமே வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. YouTubeல போடுறதுக்காக. சரியா? அந் அதுக்காக ஜெபிங்க. போனோகிராஃபிக்காக ஜெபிங்க. மூட நம்பிக்கைகள். இப்ப பார்த்தீங்கல்ல, ஒரு குழந்தைய கொண்டு போயி வந்து எப்படி சூடு வைக்கிறாங்க. பேரண்ட்ஸே இத செய்றாங்க. சரியா? அதுக்காக ஜெபிங்க. அப்புறம் வந்துட்டு பெண் சிசு கொள்ளை. இன்னும் வந்துட்டு அ பெண் வந்து ஒரு கேர்ள் பேபி பிறந்துட்டா, அத இன்னும் வந்து கொல்றாங்க. அதெல்லாம் இருக்குது. அதுக்காக ஜெபிங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாதி. இன்னும் நெறைய நம்ம இந்தியா கிராமங்கள்ல ஜாதின்றது ரொம்ப இருக்க தான் செய்யுது. நெறைய பேர் வந்து அ ஒருத்தவங்க வந்து இப்ப பால் ஊத்துறவங்க போனாங்கன்னா, வீட்டு வாசல்ல அந்த பாத்திரத்த கூட தொடக்கூட முடியாத அளவுக்கு பால் ஊத்திட்டு வந்துரணும். இது வந்து நான் கண்ணால இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் பேக் கூட நான் அத பார்த்தேன். நான் பார்த்தேன் எனக்கு ஷாக்கா இருந்தது. இப்ப வரைக்கும் இன்னும் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. சரியா? ஜாதிய நெறைய பேர் புடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் மதத்தால வந்து சண்டைகள் வருது. சரியா? அதுக்காக ஜெபிங்க. மத கலவரம். ட்ர ட்ரக்ஸு. இன்னும் வந்து காலேஜஸ்ல உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. இன்னும் காலேஜஸ்ல நெறைய காலேஜஸ்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், என் தம்பி கூட படிச்சான் அந்த பையன். 10த்ல நல்ல மார்க் எடுத்தான். 12த்லயும் நல்ல மார்க் எடுத்தான். காலேஜ் சேர்த்து விட்டாங்க. நல்ல காலேஜ்ன்னு சேர்த்து விட்டாங்க. காலேஜ்ல ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு வந்து, கடைசில இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான்னா, திருடனா இருக்கான். அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நான் 12த்ல இவன் இவ்ளோ மார்க் எடுத்துட்டானேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். நல்ல மார்க் எடுத்தான். மெரிட்ல போனான். அந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்தான். ஸோ அவங்க அவ்ளோ சந்தோஷமா அவன் 10த் ரிசல்ட், 12த் ரிசல்ட்ட ஷேர் பண்ணவங்க, இன்னைக்கு வந்து அவங்க அம்மா வந்து அந்த பையனால அவ்ளோ நொடிஞ்சு போய் அழுகுறாங்க. காலேஜ் போனான் 3 இயர்ஸ். இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, வீட்ட விட்டு வெளிய போயி, வீட்லயே அவனால வச்சுக்க முடியல. ஏன்னா, அவன் எல்லா சாமானையும் கம்மல திருடிட்டு போறான். எல்லாத்தையும் திருடிட்டு போறான். ஒரு திருடனா மாறிட்டான். ஏன்னா, அவனுக்கு ட்ரக்ஸ் வேணும். அந்த அளவுக்கு ஆயிட்டான். திருடனா மாறி அப்பப்ப போலீஸ் தேடுற அளவுக்கு அவன் ஆயிட்டான். ஸோ வந்து இந்த ட்ரக்ஸ ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக வந்து ப்ரே பண்ணுங்க. அப்புறமா வயலன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கிறனால நெறைய சண்டைகள் நடக்குது இந்த குடும்பத்துக்குள்ள. ஸோ வந்து என்னன்னா, இத வந்து நம்ம போலீஸ் கிட்ட சொன்னாலும் வந்துட்டு, போலீஸும் வந்து சரியான நடவடிக்கைலாம் எடுக்கறதில்ல. ஒண்ணு ஹஸ்பண்ட அடிச்சு உள்ள வைங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு மிரட்டியாவது அந்த குடும்பத்த கொஞ்சம் காப்பாத்தலாம். நீ ரொம்ப குடிச்சிட்டே இருந்தன்னா, உன்ன தூக்கி உள்ள வச்சுருவோம். அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் கூட இல்ல. நெறைய பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா, அது வுமன்ஸ் போலீஸா இருக்கட்டும், வந்து தப்பா கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்களையே தப்பா பேசுறாங்க. சரியா? அந்த மாரி வொர்ஸ்ட்டா வுமன்ஸ ட்ரீட் பண்றாங்க. ஸோ இதுக்காக ஜெபிங்க. மதுபானம் இந்த தேசத்த விட்டு அகலணும். அ குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது அப்படின்னு ஜெபிங்க. நெறைய வந்து இந்த நாட்கள்ல வந்து கடத்தல் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்குது. ஏன்னா, ஒரு ஒரு ஒருத்தவங்கள ஒரு சின்ன குழந்தையோ, பெரிய ஆட்களையோ கடத்துனா என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆர்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் வித்தா லட்சக்கணக்குல பணம். ஸோ, அதனால கடத்தல் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. கடத்தல் கும்பலுக்காக ஜெபிங்க. அப்புறம் வந்து சைபர் குற்றம். ஸோ வந்து சைபர் கிரைம். இதுக்காக வந்து ஜெபிங்க. என்னன்னா, தி இதெல்லாம் எப்படின்னா, திடீர்னு ஒரு ஓடிபி வருது. இந்த ஓடிபிய ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சும்மா நம்மளும் சப்போஸ் வந்து ஏதாவது ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பணம்லாம் என்ன வச்சிருக்கோமோ பேங்க்ல, அது எல்லாமே இல்லாம போயிடுது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஊழல். நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் நியாயமா நம்மளுடைய விஷயங்கள் என்ன கேட்க போனாலும், லஞ்சம் இல்லாம ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கவே மாட்டேங்குது.
ஸோ ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து ஏதாவது பண்ணிருவாங்க. ஆனா வந்துட்டு ரொம்ப அது குடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்கலாம் ரொம்ப பரிதாபம். ஒரு விஷயம் கூட அவங்களால நியாயமா செஞ்சுக்கவே முடியவே முடியாது. இவ்ளோ விஷயங்கள் வந்து இந்தியா தேசத்துல இன்னும் இருக்க தான் செய்யுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஜெபிக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் நம்மள சுத்தியே நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ காரியங்கள் நம்மள சுத்தி இருக்கனால, நம்ம என்ன செய்யணும்? டெய்லி இந்தியா தேசத்துக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் வந்து கொஞ்சம் ஆண்டவர் வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப சமீபமாயிட்டு. ரொம்ப சமீபமா இருக்குது. அதனால வந்து சாத்தான் ரொம்ப தீவிரமா வேல பார்த்துட்டே இருக்கான். நம்ம வந்து ஏதோ என்ன நெனச்சுட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம நாடு ரொம்ப மேல போயிட்டுருக்கு. என்னென்னமோ நடக்க போகுது அப்டின்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். அப்டிலாம் கிடையாது. நம்ம ரொம்ப கீழ போய்க்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஆத்துமாக்கள இழந்துகிட்டே இருக்கோம். நமக்கு உண்மையிலே ஒரு தர்ஸ்ட் வேணும். ஒரு தாகம் வேணும். என்னன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு வருவேன். என்னுடைய ஃபேமிலீஸ நான் கூட்டிட்டு வருவேன். யாரையும் நான் இழக்க மாட்டேன். அப்படின்ற ஒரு தாகம் நமக்குள்ள வேணும். சரியா? நம்ம இந்தியா தேசத்துக்காக நம்ம இந்தியா தேசத்துல இருக்கோம்னா, அது ஆண்டவர் நமக்கு குடுத்த தேசம். ஸோ அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமை. இவ்ளோ நீட்ஸ் இருக்கு. என்ன பிரேயர் பண்ணணும்னு தெரியலன்னா, இவ்ளோ நீட்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குது. சரியா? ம். நெறைய பேர் வந்து இப்ப இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுன்னு தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள எப்படி போகுதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் இயர் வரப்போது. ஸோ எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து நெறைய ரீல்ஸ் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி நம்மளுடைய டைம் போய்க்கிட்டே இருக்குது. இவ்ளோ நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்றதே தெரியதில்ல. அந்த அளவுக்கு மொபைல யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட்டா போய்க்கிட்டே இருக்குது. இப்ப எங்கேயாவது சிக்னல்ல நின்னோமா, மொபைல் யூஸ் பண்ணு டைம் பாஸ்க்கு. சிக்னல் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இல்ல எங்கேயாவது ஏடிஎம் பேங்க்ல எங்கேயாவது நிக்கிறோம்னா, வெயிட்டிங்ல இருக்கோம்னா, மொபைல் யூஸ் பண்ணு. ஸோ இப்படி யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ரீல்ஸ பார்த்து, இல்ல நம்ம வந்து மத்தவங்க ரீல்ஸ் பண்றத நம்மளும் ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து, இப்படி நெறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வந்து எப்பவுமே இப்படி ஏதாவது ஒரு மேப் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லன்னா ஃபோன்லயே இருக்குது. ஸோ வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த 28 ஸ்டேட்ஸ்க்கும் வந்து கை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஜெபிங்க. இந்த இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் நான் இந்தியா தேசத்துக்காக ஜெயிப்பேன். இந்தியா தேசம் என்னுடைய தேசம். அப்படின்றதுனால நம்ம வந்து கட்டாயமா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா கண்டிப்பா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல, கூரை இல்லாத வீடு அப்படின்னு. அதே மாரி தான் நம்ம வந்து சீலிங் இல்லன்னா எப்படி இருக்கும்? வீட்ல இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு தான் இருக்கும். எல்லாமே வெயில் அடிச்சா வெயில் வரும், மழை பெஞ்சா மழை வரும். அந்த மாரி தானே. ஸோ அதனால ஜெபம் இல்லாத வாழ்க்கை வந்து என்ன சொல்றது? அது கிறிஸ்தவ லைஃப்ன்னே சொல்ல முடியாது. ஜெபிக்கணும். எப்பவுமே ஜெபிக்கணும். நெறைய விஷயத்துக்காக உங்களுடைய டைம ரொம்ப இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆ படிப்புன்னு இந்த நாட்கள் நெறைய பேர் வந்து படிச்சா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப விட வேண்டாம். ஆனா, அந்த ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. ஆண்டவரோடு நடக்கிற காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடுங்க. ஆ சரியா? ஏன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலயும் என்கரேஜ் பண்ண ஆள் இருக்கு. படிக்கிறதுல என்கரேஜ் பண்ண ஆள் இருக்கு. மத்த எல்லா காரியத்தையும் வந்து நீ நல்லா வேலைக்கு போணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. ஆனா வந்து ஜெபிங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இப்போ ஏஐ வந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது? சந்தோஷமா இருக்காங்க ஒரு சிலரு. ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜில ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஒ ஒரு சில வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்க. உங்கள பார்த்தே உங்களுக்கு எப்ப பயம் வந்துருச்சு? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள நாங்க வந்ததே ஒரு ஆன்லைன்
நாங்க வந்ததே ஒரு ஆன்லைன் கிளாஸ். உங்களுக்கு எப்ப பயம் வந்துருச்சு? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள நாங்க வந்ததே ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கோ ஒரு வீடியோ ப்ரிப்பரேஷன் அப்படிதான் ஒரு ஜென்ரலா தான் நாங்க இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தோம். ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது பல விஷயங்கள் நமக்குள்ள வரும்ன்ற மாதிரி தான் நாங்க சில விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சோம். இப்போ எப்படின்னா எனக்கு தெரியாமலே நான் அந்த ஸ்க்ரோல் ட்ராப்ல நான் மாட்டியிருக்கேன். எனக்கு தெரியுது. இப்போ நான் எப்படி டிபெண்டன்ட் ஆயிட்டேன்னா மட்டுமே நம்புறேன். எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதோட பாக்குறேன், அந்த சிம்டம்ஸை பாக்குறேன். சரி ஓகே நம்ம அடுத்த டாக்டர் கிட்ட போலாம். என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸை வந்து நான் திருப்பியும் சர்ச் பண்ணி பாக்குறேன், மறுபடியும் ஏஐ செக் பண்றீங்க? பாக்குறேன், ஏஐல செக் பண்றேன். அப்போ அது எனக்கு ஒரு வேற மாதிரியான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. இப்போ அப்படியே புலம்பி கொட்டிட்டீங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தப்புன்னு தெரியாம அதுல இருந்து வர முடியாம இருக்கிறது வேற, தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வர முடியல? போனை எடுக்க கூடாது, நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு நான் ஒரு 2 நாள் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணி வச்சு பார்த்தேன் சார். ஆனா என்ன ஆகுதுன்னா ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்ல, வேற ஏதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் தோணுதே தவிர அது தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது மனசு. என்ன பண்ண சொன்னா என்ன வந்து பண்ற? அவங்க பாருங்க, ஏஐ கிட்ட சேட் பண்ணி டாக்டர் கூட நம்ப முடியலையாம். ஏன்னா ஏஐ சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு வீடியோ இருக்கு. ஸோ அது இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னன்னா நெறைய பேரு ஏஐ கிட்ட சேட் பண்ணி அதுலருந்து வெளிய வரவே மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் ஏஐ ஒரு ஒரு பெரிய விஷயமா டாக்டருக்கு மேலேயே அத வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு தெரியுது. ஆனா அதுலருந்து வெளிய வர முடியல. இப்போ மொபைல வந்து யாராலயும் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு மொபைல்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ஷன்ல போய்க்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தர், நீங்களா யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதுலருந்து வெளிய வந்துருங்க. ஸோ வந்துட்டு மொபைல் யூஸ் பண்றது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும், இன்னொரு விதத்துல அது அடிக்ஷன்க்குள்ள போய்க்கிட்டே இருக்கு. நான் வந்து என்னோட டீனேஜ்ல எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் டைம், இந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங், 21 டேஸ் ஃபாஸ்டிங் இதுலலாம் என்ன செய்வேன்னா, எனக்கு வந்து சாப்பாட்டுல ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து எனக்கு ஈஸின்னு தோணும். அது ஈஸியா நான் இருந்துடுவேன். ஆனா எனக்குன்னு என்ன கஷ்டமா இருக்குது அப்படின்னு பார்த்து, அதுல நான் ஃபாஸ்ட் பண்ணுவேன். எப்படின்னா, எனக்கு வந்து இப்ப எனக்கு நான் இருந்த பீரியட்ல எனக்கு WhatsApp வந்த புதுசு, FB வந்த புதுசு. அதுலலாம் நான் ரொம்ப வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டேன்னா ஓகே. அத அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, நான் அப்படியே ஆப்போசிட்டா பிரேயருக்கும், பைபிள் ரீடிங்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். என்ன வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வந்து அதுல நான் அடிக்ட் ஆயிறக்கூடாது அப்படின்ட்டு. அந்த விஷயத்துலலாம் திடீர்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் இப்ப கூட அத செய்வேன் நானு. சம்டைம்ஸ் மொபைல் அப்படின்னு இல்ல, சோசியல் மீடியான்னு இல்ல. சம்டைம்ஸ் ஏதாவது விஷயம் வந்து நான் தீவிரமா ஏதாவது வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா நிப்பாட்டிருவேன். அது என்ன ஆளுகை செய்தான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அ வேற ஏதாவது விஷயத்துல, ஆண்டவர் விஷயத்துல அப்படியே காரியத்த வந்து செய்ய ஆரம்பிச்சுருவேன். ஸோ எப்பவுமே உங்கள வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ஏதாவது வந்து வேற ஏதாவது விஷயத்துல நம்ம அடிக்ட் ஆயிட்டே இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆற விஷயத்த டக்குன்னு ஸ்டாப் பண்ணிருங்க. சரியா? மிஷனரீஸ பத்தி பார்த்தோம். மிஷனரீஸ் வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கும் வந்துட்டு நம்மளால வந்து நம்மளோட இந்தியா தேசம் வெளிநாட்ல இருக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ வெளிநாட்ல இன்னும் பொல்யூஷன்ஸ் இல்ல. இன்னும் வந்துட்டு அவ்ளோ நல்லா தான் இருக்குது. நம்ம இந்தியா அந்த அளவுக்கு இன்னும் போகவே இல்ல. இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இந்தியால இருக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த நாட்கள்லயே அவங்க வந்துட்டு இவ்ளோ ஒரு என்ன சொல்றது? தன்னுடைய வந்து சாப்பாட மாத்திக்கிட்டு, வெளிநாட்டு சாப்பாடு வேற, நம்ம ஊர் சாப்பாடு வேற, அதெல்லாம் மாத்திக்கிட்டு, இந்த பொல்யூஷன் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு இந்த வெயில் பிடிக்கலனாலும் அவங்களும் நெறைய பேர் உடம்பு சரியாமலாம் போயிருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வந்து அவ்ளோ விஷயத்தையும் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தாண்டி, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சுவிசேஷத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து செய்யாட்டியும், நம்ம வந்து டெய்லி ஆண்டவருக்காக நம்ம வந்து ஸ்டேட்ஸ்க்காக, இந்தியா தேசத்துக்காக நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம். அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக ப்ரே பண்ணுவோம். திறப்புல நிப்போம். நம்ம இந்தியா தேசத்துக்காக திறப்புல நின்னு ஜெபிக்கிறவர்களா நம்ம மாறுவோம். நமக்கு இருக்கிற மைண்ட் செட் எல்லாம் நம்ம வந்து மாத்திக்கோங்க. என்னன்னா, நமக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்கிறோன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? நம்ம என்ன பார்க்குறோமோ, கேட்கிறோமோ, நம்ம வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அது நம்ம ஹேபிட்டா அத நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எ என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா,
நம்ம வந்து நம்மளுடைய நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட ஜாதிய பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஜாதி, இந்த ஜாதி, இப்படி, அப்படி அப்படின்னு பேசிட்டு நம்ம அத கண்டுக்காத மாரி தான் இருப்போம். ஆனா அத கேட்கறது நம்ம காது கேட்டுட்டே இருக்குமா, நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இவங்க மேல் ஜாதி, இவங்க அப்படித்தான் நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அத நம்ம ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ வந்து கேட்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு வந்து அ மிஷனரீஸ் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயும் இந்தியாவுக்கு வந்து கூட அவங்கள உயர்வா அவங்கள உயர்த்தியே வச்சுக்கவே இல்ல. அவங்களும் நமக்கு ஈக்குவலா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. சரியா? நம்மளுடைய ட்ரெஸ்ஸ அவங்க போட்டு, நம்மளுடைய சாப்பாட்ட அவங்க சாப்பிட்டு, இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்த அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து எப்பவுமே நம்ம தாழ்மையா இருக்க கத்துப்போம். ஸோ என்ன மாரி விஷயங்கள நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னா, அ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முக்கியம்னா, இன்னைக்கு மிஷனரீஸ் வந்து ஒரிஸ்ஸா பாஷையெல்லாம் வந்து மிஷனரீஸ் நல்லாவே பேச ஆரம்பிச்சாங்களாம். ஸோ வந்து தமிழ் லாங்குவேஜ லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, ஹிந்தி லாங்குவேஜ லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு கிஃப்ட் தான். நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ லாங்குவேஜஸ லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாரி என்னென்ன காரியங்கள் வந்து இன்னைக்கு நம்ம செய்யலாம்னா, ம் உங்க யாராவது காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாரா அந்த ரொம்ப வீக்கா இருக்காங்க, மேத்ஸ்ல வீக்கா இருக்காங்க, சில சப்ஜெக்ட்ஸ்லலாம் வீக்கா இருக்காங்க அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்லிக் குடுங்க அவங்களுக்கு. ஆண்டவருடைய அன்ப வெளிக்காமிங்க. நீங்க வந்து இருக்கிற இடத்துல டிஃபரெண்ட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. சரியா? அதே மாரி வந்து அ மத்தவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு பிள்ளைய வந்து குறையா பேசுறாங்க. "அவ படிக்காதவ, அவ படிக்க மாட்டா" அப்படி இப்படின்னு பேசினா, நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசாதீங்க. சொல்லிக் குடுங்க. சரியா? அதே மாரி அ உங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க. ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுங்க. ஒரு 10 பிள்ளைங்களுக்கு வந்து சில பேர் இந்த வாட்டி டியூஷன்ஸ்லாம் ரொம்ப வந்து அதிகமா ரேட் வாங்குறாங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா ஒரு ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்ப லைட்டா சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஐடல் வொர்ஷிப் இதெல்லாம் இவ்ளோ காரியம் இருக்குல்ல. நீ போய் வந்து ஒரு ஹிந்து மதத்துக்கிட்ட போயிட்டு, நீ பண்றது தப்புன்னு அளவுக்கு நீங்க போய் சண்ட போட்டு சொல்றது இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சிராதீங்க. சரியா? நீங்க வந்து மெதுவா சத்தியத்த வெளிக்காமிங்க. ஆண்டவருடைய குண அதிசயத்த நம்மளுடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? நம்மளே மீட்டெடுத்திருக்காரு. எப்படின்னா, அவர் ஒரு அன்பான தேவன். அவரு அன்பா இருக்க போய் தான் நம்மலாம் இனி ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். சரியா? அதனால மத்தவங்களையும் நேசிக்க பாருங்க. கிட்ட ஆண்டவருடைய அன்ப சொல்ல பாருங்க. ஸோ எப்படின்னா, நீங்க சத்தியத்த காமிச்சு குடுத்துருங்க. இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு 10 கள்ள நோட்டு இருக்குன்னா, இந்த 10 கள்ள நோட்டையும் வச்சுட்டு, இது கள்ள நோட்டு, இத பாரு இது கள்ள நோட்டு, இது கள்ள நோட்டு, இது கள்ள நோட்டுன்னு சொல்றதுக்கு பதிலா, ஒரு நல்ல நோட்ட காமிங்க. இதுதான் நல்ல நோட்டு. இது இல்லாம இருந்துச்சுன்னா தான் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் என்னன்னா, இதுதான் சத்தியம் அப்படின்றத காமிச்சு குடுத்துருங்க. சரியா? ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க சத்தியத்த புடிச்சுப்பாங்க. ஸோ வந்து உங்களுடைய நேரத்த வந்து ஆண்டவருக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆண்டவருடைய நாள் வந்து ரொம்ப சமீபமா இருக்குது. ஸோ இதுல பைபிள்ல வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பேரபிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா 18:35 எரிகோ வீதியில வந்து ஜீசஸ் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருடனுக்கு தெரிய வந்து, அந்த குருடன் காத்திருந்து, "தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், இரங்கும்ன்னு" சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ அவர வந்து மத்தவங்க கூட இருக்கிறவங்கலாம் அவர அடக்குறாங்க. "கத்தாத, கத்தாதன்னு" சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீசஸ் அத கேட்ட உனக்கு ஜீசஸ் அந்த குருடன வர வச்சு, "உனக்கு என்ன வேணும்னு" சொல்லிட்டு பார்வையடைய வைக்கிறாரு. எப்படி அப்படின்னா, அந்த டைம அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதே போல தான். நமக்கு இன்னைக்கு குடுக்கப்பட்டிருக்க டைம் வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாத டைம் நம்ம கையில இருக்குது. இத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இத நம்ம உபயோகப்படுத்திக்கொள்ளணும். சரியா? ஒரு இந்த வசனம் இருக்குல்ல, இந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் இங்க சேர்த்து வச்சீங்கன்னா வந்து அது எல்லாமே அழிஞ்சு போயிரும். சரியா? அழியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆத்துமாக்கள பரலோகத்துக்கு கொண்டு வரது தான். அத நீங்க கொண்டு வர பாருங்க. இந்த பவுல் சொல்லுவார்ல, "காணப்படுவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாததோ நித்தியமானவைகள்." ஸோ நித்தியமானதுக்காக வந்து தேடுங்க, ஓடுங்க, சேர்த்து வைங்க. ஸோ நல்ல ஓட்டத்த ஓடுங்க. ஜீவ கிரீடத்த பெற்ற அளவுக்கு ஒரு நல்ல ஓட்டத்த ஓடுங்க. சரியா? மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்குது. ஒரு சின்ன வாழ்க்கை தான்.
சரியா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப நம்ம வந்து ஆண்டவருக்காக வாழணும். ஸோ எத்தன பேரு இன்னைக்கு வந்து இந்தியா தேசத்துக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க? யாராவது கை தூக்கலாம். யாராவது பேசுங்க. குட். ஒருத்தர் நான் பார்த்தேன். சூப்பர். மெதுவா ஆண்டவருடைய அன்ப ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல நடக்கை நிமித்தம் ஆ ஆண்டவருடைய லவ் ஷேர் பண்ணுங்க. பரலோகத்துக்காக வந்து ஒரு கூட்ட ஜனத்த நான் ஆயத்தப்படுத்துவேன். ஏன்னா நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க என்ன ஆகும்னா, ஆ எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நான் வந்து சர்ச் போற டைம்லலாம் வந்துட்டு வுமன்ஸ் மீட்டிங் நைட் பிரேயர் நடக்கும். சரியா? நைட் பிரேயர் நடக்கும்போது 10 டூ 12, 1 அந்த அளவுக்கு தான் நடக்கும். மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சிலர் அங்கேயே தூங்குவாங்க. ஏன்னா வந்து பஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் ஆல்டர் கிட்ட போயிருவேன். ஆல்டர் கிட்ட போயிட்டு 3, 4 வரைக்கும் ஜெபிப்பேன். 4, 5 வரைக்கும் அப்படியே கன்டினியூஸா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆ நான் எ எ சில வந்து ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனங்கள் குடுக்க ஆரம்பிச்சாரு. விஷன்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து இப்படி வந்து தேசத்துக்காக பிரேயர் பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க வந்து டங்ஸ் பேச ஆரம்பிப்பீங்க. அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய விஷன்ஸ் நம்ம தேவன் வந்து பேசுகிற தேவன். ஸோ நெறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் குடுப்பாரு. நீங்க என்னைக்கு வந்து ஆண்டவர் பார்க்குற கண்ல நீங்க வந்து இந்த தேசத்த பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்ககிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. சரியா? நெறைய விஷயங்கள் ஆண்டவர் நீ இதுக்கு ப்ரே பண்ணு, அதுக்கு மன பாரத்த குடுப்பாரு. தேசத்த பத்தியான நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு. உங்க வாழ்க்கைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ நீங்க விட்டு குடுங்க. ஆண்டவருக்காக டைம் குடுங்க. நீங்க அப்படி பிரேயர் மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிங்களேன். அவர்கிட்ட நீங்க பிரேயர் வந்து அவர்கிட்ட பேசுறது தான். அத மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவ்ளோ விஷயங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. ஈவன் எனக்கு வந்து என் லைஃப்ல எதுவுமே எனக்கு வந்து சடனா ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. என் மேரேஜ் நடக்க போறதுக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் கனவா, ட்ரீம்ஸா வந்துட்டே இருந்தது. அப்பதான் எனக்கு நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்ட்ட பேசிட்டே இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி தான். என் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட வந்துட்டு அந்த மாரி தான் வந்துச்சு. அப்ப ஓகே இதுதான் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காருன்னு. எங்க அப்பா இறக்க போறதுக்கு முன்னாடி இப்படிதான் அப்பா இறக்க போறாரு. படுக்கையில இருக்கும்போது தான் இறக்க போறாருன்னு 3 இயர்ஸ் முன்னாடியே நான் ட்ரீம்ல பார்த்துட்டேன். ஸோ எப்பவுமே ஆண்டவர் கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. எதுவுமே சர்ப்ரைஸா உங்க வாழ்க்கையில வந்து நிக்காது. சரியா? ஸோ வந்து நீங்க ஜெபிங்க. ஸோ மத்தவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து நெறைய பேர் ஏங்குற காரியம் என்ன தெரியுமா? அன்பு. யாருக்காவது உடம்பு சரியில்லையா? நம்மளால முடிஞ்சது என்ன தெரியுமா? பிரேயர். அத போய் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பிரேயர் பண்ணட்டுமா? இவங்களுக்காக நான் பிரேயர் பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. யோபு யோபோட நிலைமையே ரொம்ப பயங்கரமா தான் இருந்தது. ஆனா யோபு அவர் ஃபிரெண்ட்ஸுக்காக பிரேயர் பண்ணும்போது, யோபுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஸோ அதுக்காக என் நிலைமையே எனக்கு பயங்கரமா இருக்கே! நான் எப்படி மத்தவங்களுக்காக ஜெபிக்க போறேன் அப்டின்லாம் நெனைக்காதீங்க. சரியா? நம்ம நிலைமையும் மாத்துவார் ஆண்டவர். ஸோ நெறைய நேரம் நம்மளுடைய சூழல கண்டே நீங்க வந்துட்டு சோர்ந்து போயிறாதீங்க. நம்மளுடைய சூழல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு வந்து ஒரு நெருக்கமா நான் நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றேன். நெறைய பாதைகள் கடந்து போயிருக்கேன். நான் வந்து ஜூன் மாசம் தானே இந்தியால ஸ்கூல் திறக்கும். நெறைய டைம் நான் ஜூன் மாசம் ஸ்கூல் போனதே இல்ல. ஏன்னா எனக்கு ஃபீஸ் எப்பவுமே லேட்டா தான் கட்டியிருக்காங்க. அதனால எப்பவுமே எனக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் போயி லேட்டா தான் நான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு அதனாலேயே வந்து நெறைய நேரம் எக்ஸாம்லாம் எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப சஃபர் பண்ணுவேன் என்னால. ஏன்னா நான் போர்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு தானே போறேன். ஸோ ஃபீஸ் என்னால சரியா கட்ட முடியாதனால ஜூன் மாசம் ஸ்கூல் போமாட்டேன். நெறைய நேரம் வந்து வீட்ல வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கனாலேயே வந்துட்டு வீடு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு இடம். ஆனா அந்த இடத்துலயே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். எப்படா எவ சில நேரம் வீட்ல இருக்க முடியாத சூழல் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. எங்கேயாவது ஓடிர்லாமா? எதா பண்ணிக்கலாமா? அப்படின்ற சூழல் நெறைய இருக்கு. ஆனா இவ்வளோத்தையும் மத்தியிலயும் ஆண்டவர தேட தேட என்ன ஆச்சுன்னா, எல்லாமே வந்து மாறி போச்சு. எல்லாம் நான் வந்து பயங்கரமா நெனச்ச சூழல் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணுமில்லாமயே போயிடுச்சு. ஸோ வந்து உங்களுடைய எப்பவுமே நம்மளுடைய கஷ்டம் வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ தான் உருவாக்கும்.
இன்னைக்கு வந்து எனக்கு வந்து யாருக்காவது ஃபீஸ் கட்ட முடியலன்னு கேள்விப்பட்டா, உடனே நான் அந்த இடத்துல எவ்வளோ சஃபர் பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்காக ஜெபிக்க தான் எனக்கு தோணும். அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் தோணும். ஸோ வந்து ஆண்டவருக்குள்ள பாடு அனுபவிக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ தான் உருவாக்குமே தவிர, என்னைக்குமே அது நம்மள வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிராது. சரியா? ஸோ அதனால நமக்கு கஷ்டம் வந்து ரொம்ப நல்லது தான். தாவீது தான் சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன். நான் என்னது அதனால நான் நான் வந்து என்ன நுகத்தடியை சுமந்து உபத்திரவப்பட்டது. என்னமோ நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால உம்முடைய பிரமாணத்தை நான் வந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எப்பவுமே அந்த இது எனக்கு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் பட்ட எல்லா கஷ்டமும் நான் சொல்றேன். அது எல்லாமே எனக்கு நல்லது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நான் உயர்வா போனா கூட, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை எங்கருந்து தூக்கியிருக்காரு. அந்த வலி, வேதனை எல்லாமே எனக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் என்னால ஜெபிக்க முடியுது மத்தவங்களுக்காக. சின்னதா யாராவது ஏதாவது சொன்னா கூட நான் ரொம்ப யோசிப்பேன். அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப யோசிப்பேன். யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஸோ இதுக்காக நான் இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்க சொல்றது என்னன்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதனால எனக்கு வந்து அந்த ஜெபிக்க வரும். ஸோ அதனால நீங்க படுற கஷ்டம் எல்லாமே உங்கள ஒடுக்குறதுக்கு இல்ல. உங்கள கேரக்டர் உருவாக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். உங்கள ஒரு நல்ல ஒரு கேரக்டரா உருவாக்கிட்டு இருக்காரு. சரியா? ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்தக்கூடிய தேவன். ஓகே. தேங்க் யூ. ஆ இன் இன்னொரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போன வீக் வந்து நம்ம செல்வி அக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய தம்பிக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அதுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. எப்பவுமே ஜெபிக்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா, உடனே நோட் பென் எடுத்து அவங்களுடைய பேர மைண்ட்ல வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் வந்து உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. ராஜசேகர் அவங்க பேரு. அ இன்னைக்கு இப்ப யூத் மீட்டிங் முடியறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக ஜெபிங்க. யோபு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யோபுவின் சிறையிருப்பை மாத்துன தேவன் உங்களுடைய சிறையிருப்பையும் மாத்துவாரு. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய சிறையிருப்பையும் மாத்துவாரு. தேங்க் யூ சோ மச்.